இது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இதில் பிரச்சனை வந்து இந்த ஹீட்டர் எலிமெண்ட் வந்து டிஃபெக்ட் ஆகிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தண்ணி வந்து ஹீட்டாக வந்து வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் வாட்டரில் வர டஸ்ட், அதாவது தண்ணியில் வர டஸ்ட் வந்து அடைச்சின்னு சொன்னால் இந்த ஹீட்டர் வந்து ஒர்க் பண்ணாது. வெறுமனே வந்து இண்டிகேட்டர் மட்டும் காட்டும். ஆனால் நாங்கள் வந்து வேலை ஹீட்டர் ஒன் பண்ணோம்னு சொன்னால் ஒர்க் பண்ணாது. நார்மலாகவே இந்த ஹீட்டர் வந்து தண்ணி வந்து ஷேக்குலேஷன் ஆனால் தான் உள்ளுக்கு சென்சரால் வந்து இந்த ஹீட்டரை வந்து ஒன்றாகும். அதனால் ஜென்ரலாகவே இதுக்கு வந்து தண்ணி வந்து ஷேக்குலேஷன் ஆகாட்டி இந்த ஹீட்டர் வந்து ஒர்க் பண்ணாது. ஆனால் இந்த ஹீட்டருக்கு வந்து பிரச்சனை வந்து அந்த ஹீட்டர் கோயில் வந்து, அதாவது ஹீட்டர் எலிமெண்ட் வந்து ஷார்ட் ஆகிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து ப்ளக்கை ஒன் பண்ணினா ட்ரிப் ஆகுது. இதுதான் கம்ப்ளைண்ட். ஹீட்டர் வந்து ஷார்ட் ஆகிட்டுது. ஹீட்டரை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணிக்கிறோம். டெம்பரேச்சரை மாத்திரம் பாருங்கள். டெம்பரேச்சர் வந்து 43 வரைக்கும் வந்து போகுது. இப்போ நாங்கள் மேக்ஸிமமில் வந்து விட்டு தான் இதை வந்து செக் பண்ணி கொண்டு வரேன். மேக்ஸிமம் ஹீட்டை வந்து 43 டிகிரி வரைக்கும் வந்து போகுது. சம்டைம்ஸ் 44 கூட வருது. தண்ணி சரியான ஃப்ளோவில் வருமா இருந்தால் இந்த 44, 43, 42 டெம்பரேச்சர் வந்து இருக்கும். தண்ணி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஹீட் வந்து கூடும். பொதுவாகவே இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் இருக்கிற பிரச்சனை தண்ணி ஸ்லோவான்னு சொன்னால் ஹீட் வந்து குறையும். ஜென்ரலாகவே இந்த ஹீட்டரில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் வாட்டர் வந்து ஸ்லோவாக இருந்தால் ஹீட் வந்து கூடுதலாக வரும். ஆனால் வாட்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக வருமா இருந்தால் ஹீட் வந்து குறைவாக வரும். அதுதான் இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் உள்ள பிரச்சனை. இது வந்து ஒரு பிரச்சனைன்னு இல்லை. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் ஹீட்டரில் வந்து நாங்கள் வந்து ஷவரால் வந்து குளிக்கும்போது எங்களுடைய ஹியூமன் பாடி என்ன டெம்பரேச்சரை தாங்குமோ அந்த டெம்பரேச்சர் தான் இந்த இன்ஸ்டன்ட் ஹீட்டரில் வந்து ஹீட் வந்து வரும். அதனால் ஹீட்டரை வந்து நாங்கள் வந்து பாத்ரூமில் பயன்படுத்தும் பொழுது எங்களுடைய பாடி வந்து எவ்வளவு டெம்பரேச்சரை தாங்குமோ அந்த டெம்பரேச்சர் ஹீட் தான் இதில் வரும். அதனால் சுடுதண்ணி ஹீட்டரில் வர ஹீட் மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் நாங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது.